வணக்கம் விதி. தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார். குறிப்பாக ஜெர்மன் மற்றும் லண்டன் நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் புறப்படுகிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சியை $1 டிரில்லியன் என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் தொழில் மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நாடுகளின் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று வருகிறார். இதுவரை அவர் 4 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு மே மாதம் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுக்கு சென்று அங்கு 6100 கோடி அளவுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் செய்து வந்தார். இதன் மூலம் தமிழகத்தில் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளது. பிறகு 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு சென்று 1342 கோடி ஒப்பந்தங்கள் செய்தார். இது சுமார் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று 3440 கோடி தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவுக்கு சென்று 7616 கோடி பல்வேறு தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் செய்து வந்தார். இது 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் சூழலை கொடுத்து இருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக 5வது முறையாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளார். இந்த முறை அவர் ஜெர்மனி, லண்டன் நாடுகளுக்கு செல்கிறார். அதன்படி இன்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்படுகிறார். நாளை ஜெர்மனியில் உள்ள அயலக அணி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் முதல் நாள் ஜெர்மனியில் இருந்து லண்டனுக்கு பயணமாகிறார். செப்டம்பர் 2 அல்லது 3ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோர் சந்தித்து உரையாடுகிறார். பின்பு செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியத்தின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இறுதியாக செப்டம்பர் 6ஆம் தேதி லண்டனில் உள்ள தமிழர் நல வாரியத்தின் நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி லண்டனில் இருந்து சென்னைக்கு திரும்புகிறார். குறிப்பாக செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை முதலமைச்சர் சென்னை வந்தடைகிறார். இந்த இரு நாடுகளிலும் பல்வேறு தொழிலதிபர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேச இருக்கிறார். அப்போது தமிழகத்திற்கு தொழில் தொடங்கி வருமாறு அவர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் முதலமைச்சரின் தொழில் முதலீடு ஈர்ப்பு பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.